இந்த சங்கீதம் 23 குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் 23 எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ரொம்ப பிரபலமான சங்கீதம். இதை மனப்பாடமாக தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சண்டே கிளாஸில் வசனம் படிக்கலைன்னா இந்த பசங்க சொல்கிறது ஃபுல்லாக இந்த சங்கீதம் தான். அதனால் உலகத்தில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. எதை குறித்து மனிதர்கள் அதிகமாக பேசுகிறார்கள், பாடுகிறார்கள், கருத்து எழுதுகிறார்கள், எதை குறித்து அதிகமான புஸ்தகங்கள் எதை மையமாக வைத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணும் பொழுது அதில் சங்கீதம் 23 வச்சு தான் அதிகமான கருத்துக்கள், தலைப்புகள், புஸ்தகங்கள் இந்த பூமியில் உலகத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆன்மீகத்திலும் அரசியலிலும் இதை வைத்து அநேகர் இதை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சங்கீதம் 23 எல்லாருக்கும் பிரபலமானது. இந்த அனுபவம் தாவீதுக்கு ஒரு பயங்கரமான தேவனோடு கூட இருக்க எக்ஸ்பீரியன்ஸை அவனுக்கு கொடுத்துருக்கு. தேவனோடு கூட இருக்கிற அனுபவத்தை அந்த சங்கீதம் 23 கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 23க்கு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, வரலாறு இருக்கிறது. இந்த சங்கீதம் 23 புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சங்கீதம் 22 நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு புஸ்தகத்தையும் அடுக்கடுக்காக வச்சுருக்காங்க பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதுந்து. அப்போ இந்த சங்கீதம் 22 பார்த்தீங்கன்னா தாவீது என்ன சொல்கிறாருன்னா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். 23 பார்த்தீங்கன்னா கர்த்தர் என் மேய்ப்பராய். அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இங்கே நின்று தேவனே தேவனேன்னு கத்துறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஆஹா, அவர் என் மேய்ப்பர், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவார். இங்கே 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, என் தேவனே, நான் பகலில் கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவில் கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. ஒரே முரண்பாடாக இருக்குது. இந்த 22வது சங்கீதத்துக்கும் 23வது சங்கீதத்துக்கும் முரண்பாடு இருக்குது. ஆனால் இந்த 2 சங்கீதமும் ஒரே காலகட்டத்தில் ஒரே சூழ்நிலையில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். 22வது சங்கீதத்தை அவர் அப்படி எழுதினார். இந்த 23வது சங்கீதத்துக்கு ஒரு சரித்திரம் இருக்கும் அப்படின்னா இந்த 22வது சங்கீதத்துக்கும் ஒரு சரித்திரம் இருக்குது. இந்த 23வது சங்கீதம் ஒரு சரித்திரமாக மாறணும் அப்படின்னா எல்லா மனிதர்களும் இந்த 22வது சங்கீதத்தின் வழியாக தான் அந்த அனுபவத்தை அடைய முடியும். இந்த 22வது சங்கீதத்தில் சில முக்கியமான வசனங்கள்லாம் இருக்கு பாருங்க. அதில் முக்கியமான ஒரு வசனம் என்னன்னா, என் தேவனே. ஏன்னா இது ஒரு உச்சகட்டமான ஒரு பாடு இந்த பக்தன் அனுபவிக்கிறான் அப்படின்ற வெளிப்படுத்துது. ஒரு உச்சகட்டமான வேதனையை தாவீது அனுபவிக்கிறான்னு வெளிப்படுத்துது. இதே வேதனையை தான் இயேசு கிறிஸ்துவும் அனுபவிச்சார். இதே வார்த்தையை தான் பயன்படுத்தினார், என் தேவனே, என் தேவனே அப்படின்னு சொன்னார். சில வசனங்களை பாருங்க, 11வது வசனத்தை பாருங்க. என்னை விட்டு தூரமாகாதையும், ஆபத்து கிட்டி இருக்கிறது அப்படின்னா என்ன சொல்ல வரான்னா, ஆபத்து ஏதோ ஒரு தூரத்தில் இருக்குது, ஏதோ ஒரு கொஞ்ச நேரத்தில் இவனுக்கு ஆபத்து நேரிட போதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால தான் சொல்கிறான், இது ஆபத்து நேரத்தில் ஒரு விதமான பயம், நடுக்கம், திகில் இவனை பிடிச்சிக்கிச்சு. இவன் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுறான், ஆபத்து என்னை சுற்றி எங்கேயோ இருக்குது, என் பக்கத்தில் வந்துருச்சுன்ற செய்தி எனக்கு வந்துருச்சு, அதனால் என்னை விட்டு தூரமாகாதையும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லையே, தனியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி சொல்லிட்டு 12வது வசனத்தை சொல்கிறான், அநேக காளைகள் என்னை சூழ்ந்து இருக்கிறது. காளைனா ஜல்லிக்கட்டில் விடுறாங்க பாருங்க, அலங்காநல்லூர், மதுரை, மாட்டுத்தாவணி, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுலேருந்து காளையை ரிலீஸ் பண்ண உடனே எவனடா குத்தி தூக்கலான்னு தான் வரும் அது. அந்த மாதிரி இவன் சொல்கிறான், அப்படி ஒரு சீனை பார்க்குறான். இவனுங்க நாட்டில் இருக்கிற காளை இதை விட பெருசாக இருக்கும். அந்த சீனை இவன் வர்ணிக்கிறான். இந்த காளைகள் எப்படி குத்தி தூக்குமோ, எதிர்த்து நிற்கிற யாருன்னு பார்க்காதோ அந்த மாதிரி என்னை சுற்றி நிறைய காளைகள் இருக்குது, என்னை எப்போ கொல்லலான்னு பார்க்குறாங்க. பாசான் தேசத்து பலத்த எருதுக்கள் என்னை வளைந்து கொண்டது. இவன் சொல்கிறத பார்த்தா இவனை சூழ்ந்து ஏதோ ஒரு பிரச்சனையை சுற்றி வளைச்சிட்டாங்க இவனை, அப்படி தான் சொல்கிறான். 13வது வசனம், பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தன் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போல உருகி என் குடல் நடுவே உருகிற்று, என் பெலன் ஓட்டை போல காய்ந்து என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. தண்ணி இல்லாமல் தவிக்கிறேன், என் பெலன் குறைஞ்சிட்டே வருது, சுற்றி சத்துரு வேற நின்றுருக்கிறான், என்னை எப்போ கொல்லான்னு சொல்லி அவன் பக்கத்தில் வந்துட்டான். இந்த நேரத்தில் இந்த பயம் திகில் என்னை பிடிச்சதுனால
எனக்கு என்னமோ கடவுள் என்னை சுற்றி இல்லாத மாதிரி தெரியுது, என் பயம் திகில்லாம் என்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, தேவன் உன்னை விட்டு தூரமாக இருக்கிறாரு, உன்னை இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது, ஒரு நாளும் இந்த ஆபத்தில் நீ தப்பிக்க வர முடியாதுன்னு இந்த பயங்கள்லாம் அவன்கிட்ட பேசுது. 16வது வசனம், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகள் எல்லாம் நான் என்னெல்லாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கப்புறம் நிறையா வார்த்தை சொல்கிறான். சொல்லிட்டு, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், சிங்கத்துக்கு ஒப்பான ஒரு மனிதன் எனக்கு விரோதமாக நிற்கிறான் அப்படின்னு இந்த 22வது சங்கீதத்தில் பல ஆபத்தை உண்டு பண்ணுகிற, தன் வாழ்க்கையில் நஷ்டத்தை ஏற்படுத்துகிற ஒரு சம்பவத்தை இவன் விவரிச்சிட்டே இருக்கிறான். அந்த பயத்தின் திகிலையும் அப்படியே சொல்கிறான். இது இவன் வாழ்க்கையில் எப்போ நடந்துச்சு, ஏன் இவன் இப்படி கதறணும், இதே கதறலை ஏன் இயேசு கிறிஸ்துவும் கதறணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 22வது சங்கீதத்தை எழுதுறதுக்கு காரணமே இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம். மாகோன் வனாந்திரத்தில் இருந்தார்கள். தாவீது எங்கே இருக்கான்னா, மாகோன் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த வனாந்திரத்தில் தான் இருக்கிறான். இந்த வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது, இது ஒரு வனாந்திர நுழைவாயில். இந்த வனாந்திரம் ஒரு மிகப்பெரிய கொடூரமான வனாந்திரத்திற்கு நுழைவாயில். அந்த நுழைவாயில தான் இருக்கிறான். இந்த நுழைவாயிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இவன் விவரித்து சொல்கிறான். என்ன பிரச்சனை? சவுலும் அவனோடு இருக்கிற யுத்த வீரர்களும் மனுஷர்களும் தாவீதை பிடித்து கொள்ளும்படி, தாவீதை அழித்து நிர்மூலமாக்கும்படி அந்த மாகோன் வனாந்திரத்திற்கு வராங்க. அதை தான் இவன் என்ன சொல்கிறான்னா, என்னை சுற்றி பாசான் தேசத்து பலத்த எருதுக்கள் சூழ்ந்து விட்டது, காளைகள் வந்துருச்சு, என்னை அழிக்கும்படி எல்லாம் வந்துட்டாங்க. 25 பார்த்தீங்கன்னா, சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண் மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின் தொடர்ந்தான். அவன் பின் தொடர பிரச்சனை பின் தொடர இவன் ஜெபிச்சுட்டே இருக்கிறான், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். ஆண்டவரே கிட்டி வாரும், தூரமாக இருக்காதீங்க, சகாயம் செய்ய வாங்க, எனக்கு ஏற்படுகிற பிரச்சனை பயங்கரமாக இருக்குது, சிங்கத்தின் வாய் என் பக்கம் வந்துருச்சு, என்னை தப்புவீங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். ஆனால் 26வது வசனம் சொல்லப்படுது, சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீது மலையின் அந்த பக்கத்திலும், 2 பேர் இருக்கிறாங்க. மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீ விரைத்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் வளைந்து கொண்டார்கள். வசமாக தாவீது மாட்டிட்டான். மலையில் எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு தாவீதை லாக் பண்ணிட்டாங்க. இந்த லாக் பண்ண நேரத்தில் தான் இவன் கத்துறான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேது. அவனுக்கு ஒரு நிமிஷம் எல்லாம் ஞாபகம் வருது. என்னை ராஜாவை அபிஷேகம் பண்ணார், என்னை இந்த தேசத்துக்கு அதிபதியாக வைக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இப்போ என் கதை முடிய போதுன்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கை முடிய போதுன்னு நினைக்கிறேன், இந்த சவுல் கையில் நான் குத்து வாங்கி சாக போகிறேன்னு நினைக்கிறேன், இந்த வனாந்தரத்தில் தண்ணி கூட குடிக்காம என் பலன் எல்லாம் காஞ்சு போயிடுச்சு, என்னுடைய பலன் எல்லாம் ஒரு மெழுக போல உருகி போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னால் ஓட முடியாது, தப்பிக்க முடியாது, எல்லாம் வசமாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது பாருங்கள், இவன் இந்த 22வது சங்கீதத்தில் அவன் மனசில் என்னென்னலாம் ஏற்பட்டுச்சோ அதை ஃபுல்லாக 22வது சங்கீதத்தில் எழுதுகிறான். 23வது சங்கீதத்தில் அவன் அமர்ந்த தண்ணீரையும் பசும் புல்லையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தை அவன் கடக்க வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம 23வது சங்கீதத்தில் வாழணும் அப்படின்னா சில நேரங்களில் இந்த 23வது அதிகாரத்தில் உள்ள சவுலை போன்ற நபர்கள், சவுலை போன்ற பிசாசுகள், சவுலை போன்ற குறைவுகள், சவுலை போன்ற வியாதிகள் சில நேரத்தில் நம்மளை பின்தொடரும் பொழுது அதன் மத்தியிலிருந்து தேவனை நோக்கி நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த 22வது பாடுகள் நிறைந்த இந்த அதிகாரத்திலிருந்து 23வது அதிகாரத்தில் நம்ம செல்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் பாருங்கள், வசமாக மாட்டிட்டாங்க, வசமாக சிக்கிட்டாங்க. ஆனால் ஆச்சரியமான ஒரு வசனம் இருக்குது 27வது வசனத்தில், அந்த சமயத்தில், எல்லாம் சொல்லுங்கள், அந்த சமயத்தில். எந்த சமயம் அது? குத்துற நேரம், எதிரி கைக்கு முன்னாடி மாட்டிட்டான். யாராச்சும் விட்டுட்டு போக மனசு வருமா?
நம்மளுக்கு வரும், சவுலுக்கு ஒரு நாளும் வராது. ஆனால் அவன் கூப்பிட்ட அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமா வா, இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர் வளைந்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவன் எந்திரிச்சு அவன் போயிட்டான் பாருங்க. அந்த சமயம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சமயம்தான் தேவன் அவனுக்கு கிருபையை கொடுத்த சமயம். எபிரேயர்ல வாசிக்கிறோம், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. ரைட் டைம்ல ரைட் பிளேஸ்ல ரைட்டான நபருக்கு தேவன் கொடுப்பது தான் ரைட் டைமான ஒரு கிருபை. அந்த சகாயம் செய்யும் கிருபையை தாவீதுக்கு தேவன் கொடுக்குறாரு, ஏற்ற சமயத்தில் கொடுக்குறாரு, சரியான டைமில் கொடுக்குறாரு. சரியான டைமில் அந்த கிருபையை கொடுத்து அவன் ஜீவனை அந்த பொல்லாத இடுக்கிலிருந்து அவனை தப்புவிக்கிறார். அவனை தப்புவித்து கூட்டு வராரு. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ள சொல்கிறாரு. உலகத்தில் தாவீதுக்கு ஏற்பட்டது போல, இந்த 22வது சங்கீதத்தில் ஏற்பட்டது போல அநேக உபத்திரம் உண்டு. அதில் கிறிஸ்தவங்களுக்கு அதிகமாக உண்டு. ஏன்னா மனுஷர்கள் ஒரு பக்கம் உங்கள்கிட்ட போராடினாலும் இன்னொரு விதத்தில் கண்ணுக்கு தெரியாத சில பொல்லாத ஆவிகளும் உங்கள்கிட்ட போராடுது. அதனால் அதிக உபத்திரம் உண்டு. அந்த உபத்திரத்தில் தாவீதை போல அவர் சொல்கிறாரு, லைட்டாக நீ திடன்கொள், உன் மனசை திடப்படுத்திக்க. உன் மனசுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுத்து, ஸ்ட்ரென்த் இல்லாத போது, ஒரு வியாதி வரும் பொழுது எப்படி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கியோ, எப்படி ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிறியோ, எப்படி ஒரு டேப்லெட்டை போட்டு எப்படியாச்சும் திடன் கொள்ளணும்னு நினைக்கிறியோ, அந்த மாதிரி உன் ஆத்மாவில் இப்படிப்பட்ட சேதங்கள் வரும் பொழுது, உன் ஆத்மாவுக்கு இப்படிப்பட்ட நெருக்கங்கள் இடுக்கங்கள் வரும் பொழுது நீ திடன் கொள் அப்படின்றாரு. இந்த வேதத்தை எடுத்து நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை படித்து, ஆசீர்வாதமான வார்த்தைகளை படித்து, என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் நிச்சயமாக என்னை நடத்துவார், எப்படி சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சியும் தப்புவியும் அப்படின்னு அவன் கேட்டானோ, அந்த மாதிரி கேட்பதற்கு உன் மனசை தைரியப்படுத்திக்க அப்படின்றார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க, மனதளவில் திடன் கொள்ளுங்க. சுற்றி ஆறு ஓடலாம், பிரச்சனை ஓடலாம், நெருப்பு போன்ற தீமைகள் உங்களுக்கு சூழலாம், ஆனால் மனதில் இருக்கிற தைரியத்தை, விசுவாசத்தை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு தேவன் எனக்கு சொல்கிறாரு. இந்த தாவீதுக்கு, இந்த மாகோன் வனாந்தத்தில் இருக்கிற இந்த தாவீதுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, சவுல் வந்த வழியாக இவன் போனோம். அப்படி இல்லைன்னா இந்த வனாந்தரத்தினுடைய நுழைவாயில தாண்டி அவன் போனோம் அப்படின்னா அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூதேயா அப்படின்ற ஒரு பெரிய வனாந்தரம் இருக்குது. அந்த வனாந்தரம் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரு வனாந்தரம். ரொம்ப பேர் போன வனாந்தரம் இந்த வனாந்தரம். இந்த வனாந்தரத்தில் தான் இயேசு அடிக்கடி தனிமையாக போய் ஜெபம் பண்ணார். இந்த வனாந்தரத்தை தான் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய முதல் பிரசங்கத்தை ஆரம்பித்தான், இந்த யூதேயா வனாந்தரத்தில். இந்த வனாந்தரம் பக்கத்தில் தான் ஆபிரகாம், ஈசாக்கு இவங்கெல்லாம் குடியிருந்தாங்க. இந்த வனாந்தரத்தை ஒட்டி இவங்க குடியிருந்தாங்க. ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் இந்த வனாந்தரம் ரொம்ப புகழ் பெற்றது. இன்றைக்கும் இந்த வனாந்தரம் இங்கே இருக்குது. இந்த வனாந்தரத்தில் வருஷத்துக்கு ஒரு டைமு ஒரே ஒரு மழை பெய்யும். அதுதான் இந்த வனாந்தரத்தில் பெய்கிற மழை. நார்மலாகவே இந்த வனாந்தரத்தில் சுமார் 100 டிகிரி செல்சியஸ் வெயில் இருக்கும். 100 டிகிரி இருந்து 140, 160 வரைக்கும் அங்கே வெயில் இருக்குன்னு சொல்லப்படுது. நம்மளுக்கு எப்படி மே மாதத்தில் சில நேரத்தில் 96, 97 தான் இங்கே வருது. ஆனால் 140 இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள் என்ன ஆகும்னு. அந்த வனாந்தரம் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வனாந்தரம். அந்த தாவீதுக்கு இருக்கிற 2 முடிவு. ஒன்று, இந்த வனாந்தரத்துக்குள்ளே போகணும். அப்படி இல்லைன்னா அந்த மாகோன் நுழைவாயிலிருந்து ராஜா எந்த வழி வந்தானோ அந்த வழி போகணும். ராஜா வந்த வழி போனான் அப்படின்னா ராஜா எப்போ வேணால் திரும்பி வரலாம். இவன் வாழ்க்கையில் கடினமான ஒரு சூஸ் பண்ணுற ஒரு நேரம். நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் அப்படி வரும். எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. வனாந்தரத்தில் போனாலும் பிரச்சனை. ஆல்ரெடி இவன் துரத்தி தண்ணி இல்லாமல் சோர்ந்து போய் மேல் வாயோட ஒட்டி தாகத்தினால ஒரு மாயி கேண்டில் போகிற மெல்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் எதை சூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா, அந்த மாகோன் வனாந்தரத்திலிருந்து தனக்கு முன்பாக இருக்கிற ஒரு பயங்கரமான கொல்லக்கூடிய வனாந்திரம். இந்த வனாந்திரத்துக்கு பேரே என்ன சொல்கிறாங்கன்னா, தி கில்லர் டெசர்ட், கொலை செய்கிற வனாந்திரம். ஏன் அப்படின்னா, இந்த வனாந்திரத்துக்குள்ளே ஒருத்தர் போயிட்டான்னா தண்ணியே கிடையாது. எல்லா வனாந்திரத்துக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும். எல்லா நாடுகளில் இருக்கிற எல்லா வனாந்திரத்துக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும். என்னன்னா, அந்த வனாந்திரத்தை கொஞ்சம் தூரம் தாண்டோன்னா ஏதோ ஒரு சோலை வனம் இருக்கும், தண்ணி வருகிற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல சில மரங்கள் இருக்கும். இந்த வனாந்திரத்தில் அது கூட கிடையாது. அதனால தான் இது கில்லர் டெசர்ட் அப்படின்றாங்க, கொலை செய்கிற வனாந்திரம். அந்த கொலை செய்கிற வனாந்திரத்தில் பல நேரங்களில் புழுதி புயல் வருமாமா. அந்த புழுதி புயல் வந்துருச்சு அப்படின்னா
பகலை இருட்டு மாதிரி ஆயிருமாமா. பகலை இருட்டு மாதிரி ஆயிரும். அந்த புழுதி புயலில் மாட்டிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் டெத்து, கன்ஃபார்ம் செத்துருவோம். அந்த வனாந்தரத்தில் அநேக பள்ளத்தாக்குகள், மேலேருந்து கீழே தப்பி தவறி விழுந்தா மரணம் அப்படின்ற பள்ளத்தாக்கெல்லாம் இருக்குது. இந்த வனாந்தரத்தை இவன் நடந்து கடந்து 90 கிலோமீட்டர் தாண்டி போனால் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த பக்கம் என்கேதி, நான் சொல்கிற இந்த பேர்லாம் இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த ஊரில் நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணால் அப்படியே இருக்கும். இந்த வனாந்தரத்தை தாண்டி அந்த பக்கம் போனோன்னா என்கேதி அப்படின்ற ஒரு சின்ன சோலைவனம் இருக்குது. அங்கே நீரூற்று இருக்குது, அங்கே செழிப்பான இடம் இருக்குது. அது இவன் மனசுக்கு நல்லா தெரியுது. இப்போ முடிவெடுக்கிறான், இந்த வனாந்தரத்துடைய நுழைவாயிலிருந்து 2 சான்ஸ் தான். தாவீது சவுல் போன ரூட்டில் போனோம், இல்லைன்னா வனாந்தரத்தை கடந்து போனோம். இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, தாவீது அந்த மாகோன் வனாந்தரத்துலேருந்து புறப்பட்டு எங்கே போயிட்டான் அப்படின்னா என்கேதிக்கு போயிட்டான். இங்கே வசனம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுச்சு, தாவீது அவ்விடத்துலேருந்து புறப்பட்டு அப்படின்னு. இங்கேருந்து டெல்லி வரைக்கும் நடந்து போனீங்கன்னா என்ன நடக்கும், அந்த மாதிரி கதை இது. இங்கே ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க, தாவீது புறப்பட்டு போயிட்டான் அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு கதை தெரியாது, என்ன எதை கடந்து போனான், எப்படி போனான்னு தெரியாது. ஆனால் உயிரை கையில் வச்சுக்கிட்டு இவன் நடந்து போகிறான். அந்த நடந்து போகிற பாதைகளை தான் இவன் 23ஆம் சங்கீதத்தில் கோட் பண்ணுறான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில், இவன் போகிறான், புழுதி புயல்லாம் வருது, அந்த பொல்லாப்பின் நடுவே நடந்து போகிறான். ஏன்னா சரியான ஒன்றை சூஸ் பண்ண இவனால் முடியல. அதனால் அந்த வனாந்தரத்தினுடைய என்ட்ரன்ஸ்லேருந்து ஜெபம் பண்ணியிருப்பான், ஆண்டவரே நான் சூஸ் பண்ண போகிறது ரொம்ப கொடூரமான பாதையாக இருக்க போகுது, இந்த வனாந்தரத்தை நான் கடக்கணும், தண்ணி இல்லை, கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நபர்கள் இல்லை, ஆல்ரெடி நான் சோர்ந்து போயிருக்கிறேன், 90 கிலோமீட்டர் நடந்து போனோம், இந்த வனாந்தரத்தை பற்றி எனக்கு தெரியும். சரித்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வனாந்தரத்தை கடந்து போய் அந்த பக்கம் போனவன் எவனுமே இல்லைன்றாங்க. அதை எப்படி கடந்து போவாங்கன்னா, கடல் வழியாக சுற்றி தான் வருவாங்களாமா. ஒருவனும் இதை கடந்து போகவே முடியாதாமா. எனக்கு தெரிஞ்சு முதல் தாவீது தான் இதை கடந்து போய் ஜெயிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவனுடைய பலன் அவனுக்கு இருந்துச்சு. அதனால் சொல்கிறான், இந்த வனாந்தரத்தை நான் கடந்து போக போகிறேன், பள்ளத்தாக்க கடந்து போக போகிறேன், மரணத்தை தாண்ட போகிறேன். நான் இதுவரை யாருமே போகக்கூடாத, போய் முடியாத இந்த வனாந்தரத்தை நான் ஜெயிக்க போகிறேன், நீர் என்னோடு கூட வாங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். அந்த வனாந்தரத்தை அவன் கடந்தான். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சேலஞ்சுகள் நம்மளுக்கு முன்பாக நிச்சயமாக வரும், இப்படிப்பட்ட பாடுகள் நம்மளுக்கு வரும். ஏன் வரும் அப்படின்னா, 23ஆவது சங்கீதத்தில் உள்ள தேவனை, ஆட்டுக்குட்டியே மேய்க்கிற அந்த தேவனை பார்க்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட வனாந்தரமான வாழ்க்கை, குறைவான வாழ்க்கை, நம்மளை கொல்லும்படி வருகிற சில பாலைவனம் போன்ற ஆபத்துகள், இதை நம்ம சந்திக்க நேரிடும். இதை சந்திக்க நேரிட்டாலும் தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இவன் இந்த பள்ளத்தாக்கை கடந்து போகிறான் பாருங்க. இந்த பள்ளத்தாக்கை இவன் கடந்து போய் சங்கீதம் 66:12 வாசிங்க. மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தேன், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சவுல் அநேக நாள் இவன் தலைமையில நடக்கிற மாதிரியே இவனுக்கு ஒரு ஃபீலிங், எப்போ இவனை கொல்லலாம் அப்படின்னு சவுலுக்கு மண்டையில் ஓடிட்டே இருக்குது. இவனுக்கு எப்போ என்னை கொன்றுவான், எப்போ என்னை பிடிச்சிருவான், எப்போ என்னை தொடர்ந்துருவான்னு இவன் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. அதை தான் இவன் சொல்கிறான், மனுஷர் எங்கள் தலை மேல் நடக்க பண்ணினீர். இப்போ தீயும் தண்ணீரும் நான் கடந்தேன். இந்த மாகோன் வனாந்தரத்தில் அடிக்கிற வெயிலில் நெருப்பு மாதிரி இருக்கிற சுண்ணாம்பு கற்கள்லாம் அங்கே நிறையா இருக்குமாம்மா. சுண்ணாம்பு கற்கள், அதுலேருந்து ஈட்டு இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணோமாம்மா. அந்த சுண்ணாம்பு கல் கிட்டத்தட்ட நெருப்பில் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவன் சொல்கிறான், தீயையும் தண்ணீரையும் நான் கடந்தேன். என் மனசுக்குள்ளே தண்ணீர்கள் அதிகமாக வந்தால் எப்படி அங்கங்கே அலைக்கழிக்கப்படுமோ, நிலையில்லாமல் இருப்பனோ, அந்த மாதிரி மனசுக்குள்ளே நிலையில்லாத ஒரு நிலைமை எனக்கு இருக்குது. இந்த பாலைவனத்தை கடந்து தீர்ற வரைக்கும், இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் என் மனசு அப்படி தான் இருக்குது. ஒரு தண்ணியில் ஒரு பாலை போட்டிங்கன்னா அந்த பால் அங்கங்கே அப்படியே அலையும், அது போகணும்னு நினைக்கிறதுக்கு போக முடியாது. இவன் அதை தான் சொல்கிறான், எனக்கு வெளியில் தீ இருக்குது, உள்ள தண்ணி இருக்குது, ஆனாலும் இந்த மாகோன் வனாந்தரத்தை, யூதாயாவின் வனாந்தரத்தை நான் கடந்தேன். கடந்து எங்கே போயிட்டேன் அப்படின்னா, செழிப்பான இடத்தில் என்னை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டேன். அந்த செழிப்பான இடத்துக்கு இவன் வந்து பார்க்குறான். அந்த இடத்துக்கு பேர் தான் என்கேதி. தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில்
தங்கினான். இந்த என்கேதி எப்படிப்பட்டது, அங்கே என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, உன்னத பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் இந்த என்கேதியை பற்றி அங்கே சொல்லப்படுது. என்கேதியில் ரொம்ப ஃபேமஸானது என்னன்னா பசும் புல். இப்போவும் வந்து அந்த என்கேதி அந்த குறிப்பிட்ட அந்த இடத்த வேர்ல்டுலேயே அழகான பகுதிகளில் ஒரு பகுதியாக சொல்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு பகுதி. நம்ம நார்மலாக தண்ணி இருக்க இடம்லாம் அநேக இடத்துல ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் இங்கேருந்து தான் எடுத்துருக்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த தண்ணியெல்லாம், அவ்வளோ அமைதலாக இருக்குது. 10 நாடுகள் அழகான நாடுகள் தேர்ந்தெடுத்தால் அதில் ஒரு நாடு எதுனா என்கேதி அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அழகான நாடு. அந்த நாட்டில் ஃபேமஸானது என்னென்னா பசும் புல் இருக்குமாம்மா. புல்லெல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குமாம்மா. இப்போவும் அங்கே மாடுகளை வச்சு அநேக பிஸ்னஸ்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பசும் புல்லுக்கு ரொம்ப பேர் போன இடம் எதுனா இந்த என்கேதி. அதனால தான் உன்னத பாட்டில் அங்கே 1:8 வாசிங்க. இந்த சூலோமேத்தி கேட்குறா நேசரை பார்த்து, என் ஆத்துமா நேசரே, உங்கள் மந்தையை நீங்கள் எங்கே மேய்க்கிறீங்க? ஏன்னா உங்கள் ஆடுகள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப கொழுன்னு இருக்குது. உங்கள் ஆட்டை பார்க்கும்பொழுதே எங்கேயோ செழிப்பான இடத்துல தான் நீங்கள் மேய்க்கிறீங்க எனக்கு தெரியுது. அதனால் உங்கள் மந்தையை நீங்கள் எங்கே மேய்க்கிறீர்கள்? இவர் சொல்கிறாரு, ஸ்திரீகளின் ரூபவதியே, அதை நீ தெரிஞ்சுக்கணுமா? நான் உனக்கு எந்த இடம்னு சொல்ல மாட்டேன், எந்த பகுதின்னு சொல்ல மாட்டேன். என் மந்தைகள் நடந்து வந்த காலடி இருக்கும்ல, அந்த காலடிகளை தொடர்ந்து போய் அந்த எந்த இடம் நீ தெரிஞ்சுக்க அப்படின்றாரு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. அது எங்கன்னா திராட்சை தோட்டங்கள் செழிப்பாக இருக்கிற பூங்கொத்துகள் வளரக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு இடம். அந்த இடத்துல தான் இவன் பின்தொடர்ந்து போய் அந்த பிளேஸ் எந்த பிளேஸ்னால் என்கேதி. பசும் புல் நிறைய பில் இருக்கக்கூடிய இடத்த இவர் என்கேதி அப்படின்னு கண்டுபிடிக்கிறா. அந்த என்கேதியில் தான் அழகான ஆடுகள் மாடுகள் பலவிதமான மிருகங்கள் மேயக்கூடிய அந்த பாலைவனத்தை தாண்டி ஒரு செழிப்பான ஒரு இடத்த தேவன் வைத்திருக்கிறார். இன்னும் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா அமர்ந்த தண்ணீர். இந்த என்கேதி அப்படின்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னா ஆட்டுக்குட்டியின் நீரூற்று. அதாவது ஆடுகளே எப்படி தான் தண்ணி குடிக்கும்னா மேலேருந்து பாஞ்சு வர சலசலப்பு உள்ள தண்ணியை குடிக்காது, அமர்ந்த தண்ணீரை தான் குடிக்கும். நீங்கள் ஆடுகளை பார்த்தீங்கன்னா அந்த மேய்ப்பன் தண்ணி எடுத்து இப்போ ஊற்றிட்டு இருக்காருன்னா அதை கூட குடிக்காது. மேய்ப்பன் ஊற்றி முடித்து அவர் போனதுக்கப்புறம் தான் அமைதியில் ஆனதுக்கப்புறம் தான் தண்ணியை குடிக்கும். ஆடுங்களே அப்படி குடிக்கும்னா ஆட்டுக்குட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் அந்த இடத்துக்கு ஆட்டுக்குட்டி நீருட்டுன்னு ஏன் வச்சாங்கன்னா ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி பயமே இல்லாமல் வசிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த தண்ணியை பார்த்து பயப்படாத ஒரு இடம். சின்ன ஆட்டுக்குட்டி கூட அந்த இடத்துல போய் விளாட்லாம். அதனால் அந்த இடத்துக்கு என்ன பேர்னா பயமே இல்லாமல், எந்த மனிதர்களும் அச்சுறுத்தப்படாமல் சுதந்திர பூமி. அந்த சுதந்திர பூமியில் வாழுகிற ஒவ்வொரு மனுஷனும் எதை உணருவான் அப்படின்னா விடுதலையை உணருவான், சமாதானத்தை உணருவான், ஐஸ்வர்யத்தை உணருவான், ஆசீர்வாதத்தை உணருவான். அந்த புல்லாம் எதை சொல்ல வருதுன்னா அவன் செழிப்பை உணருவான். இந்த செழிப்பையும் இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த பசும்புல்லையும் ஒருத்தன் அனுபவிக்கணும் அப்படின்னா நிச்சயம் அவன் இந்த யூதயா பாலைவனத்தை கடந்து போக வேண்டும். என் தேவனே என் தேவனே அப்படின்ற அந்த அனுபவத்தில் அவன் கடந்து போக வேண்டியது அவசியம். எத்தனை பேர் அந்த அனுபவத்தில் போயிட்டுருக்கீங்க? எத்தனை பேர் சங்கீதம் 22 இருக்கீங்க? எத்தனை பேர் சங்கீதம் 23 இருக்கீங்க? சிலர் வந்து சங்கீதம் 22க்கு போயிட்டு டக்குன்னு 23க்கு வருவாங்க. டக்குன்னு வேணாம் நான் 22க்காக போய்க்கிறேன். பிரபலமாக இருக்கக்கூடிய சில நீரூற்றுகள் அங்கே இருக்குது. அதில் ஒன்று இந்த தாவீது அந்த என்கேதிக்குள்ளே போன உடனே இவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா அவன் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது. அவன் அந்த பாலைவனத்தை தாண்டி வந்திருக்கிறான். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். மரணத்துலேருந்து தப்பி வந்திருக்கான். இவன் அங்கே போனோடனே ஒரு சீனை பார்க்குறான். ஒரு ஆட்டுக்குட்டி ஓடி வருது, ஓடி வந்து ஒரு இடத்துல தண்ணி குடிக்குது. அவன் தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது ஒரு மேய்ப்பன் அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க அம்மாவை மேய்க்கிறதுக்காக ஒரு கோல் ஒரு தடி ஒன்று வச்சுருக்காரு. அந்த மேய்ப்பனை பார்க்குறான், அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்குறான், தனக்கு நடந்ததை பார்க்குறான். இந்த மேய்ப்பன் இந்த ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வந்து தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து பத்திரமா இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடுறாரு. அந்த ஆடு அவன் பக்கத்தில் நிற்கிது, தண்ணி குடிக்குது. இவனும் தண்ணி குடிக்க நின்றுருக்கான். ஆனால் இதுக்கு முன்னாடி இவன் எங்கே இருந்தானா மக்னாயிம் பள்ளத்தாக்கில் அந்த பாலைவனத்தில் இருந்தான். எப்படி நான் இந்த யாரும் கடக்க முடியாத இந்த பாலைவனத்தை நான் கடந்து வந்தேன் அப்படின்னு யோசிக்கிறான். யோசித்தோன்னே இவனுக்கு ஒன்று தெரியுது. இந்த மேய்ப்பன் எப்படி இந்த ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வந்து தண்ணி கொடுக்க வைக்கிறாரோ அதே போல தான் என்னுடைய மேய்ப்பன். அவர் இந்த பாலைவனத்தை நடந்து கடந்து எல்லா பிரச்சனையும் சமாளித்து
இந்த ஆட்டுக்குட்டி தண்ணி குடிக்கிற இதே இடத்துல என்ன கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஓடுது பாருங்க. அதை தான் அவன் சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறா. இப்போ யோசிக்கிறான், இந்த ஆட்டுக்குட்டி மேய்ப்பன் கூட இருக்கிறனால ஒரு நாளும் தாழ்ச்சியே கிடையாது. ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டி இருக்கிற இடம் எப்படிப்பட்டதுன்னா என் கேதி. நீங்கள்லாம் வந்து என் கேதி அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. என் கேதி. அந்த ஆட்டுக்குட்டி இருக்கிற இடம் எதுனா என் கேதி. அது ஒரு நாளும் அந்த கம்ஃபர்டபுளான பிளேஸை விட்டு தப்பிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது. அதை பார்த்துட்டு தான் இவன் சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என்ன அங்கிருந்து இங்கே கூப்பிட்டு வந்தார், நான் அமர்ந்த தண்ணீரில் கொண்டு வந்து விட்டுருக்காரு. இந்த பசும்புல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இந்த மேய்ப்பன் இந்த ஆட்டுக்கு இந்த பசும்புல்லை கொடுக்குறாரோ, என்னுடைய ஆத்துமா இப்போ எப்படி இருக்குன்னா பசும்புல்லை போல நிறைந்திருக்கிறது. அதனால தான் அவன் சொல்கிறான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நீடித்த நாட்களாக அவர் வீட்டில் நிலைத்திருப்பேன். அந்த ஆடுகளை பார்க்கும்போது அவனுக்கு அப்படி ஞாபகம் வருது. அதை வச்சு தான் அவன் அப்படியே எழுதுறான். இனிமேட்டு இந்த 23ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்படியே என் கதியில் உட்காந்து வாசிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கணும். இருக்குமா இருக்காதா? இப்படி ஆடுறீங்களா இப்படி ஆடுறீங்களா? இந்த என் கதியில் வர நீரூற்றுக்கு தாவீது போய் அங்கே இந்த சங்கீதத்தை எழுதுனால அந்த தண்ணீரை அவன் டேஸ்ட் பண்ணதுனால அந்த நீரூற்றுக்கு பேர் தாவீதின் நீரூற்று அப்படின்னு ஒரு நீரூற்று இருக்குது. அதை தான் இப்போ பிரபலமாக ஜனங்கள்லாம் போய் பார்க்குறாங்க. ரெண்டாவது சூலமோத்தியால் நீரூற்று அப்படின்னு அங்கே 2 நீரூற்று இருக்குது. இதுதான் ரொம்ப பிரபலமானது. அந்த தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குமாம்மா. ரெண்டாவது ப்ளூ கலரில் அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலே சுற்றிலும் அநேக நம்ம கவரக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள் அதெல்லாம் இருக்கும், பசும்புல்லெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அமர்ந்த தண்ணீரை அவங்க பார்க்குறான். அதனால் இந்த 23ஆம் சங்கீதத்தில் அமர்ந்த தண்ணீரை அண்டையே என்னை நடத்தி சொல்லும் அப்படின்னு சொல்கிறான். மூன்றாவது அங்கே என்ன இருக்குன்னா பெரிய பேரிச்சை மரங்கள். இது எங்கே பார்க்கலான்னா 1-2 நாளாகமம் 20 2வது வசனம் வாசிங்க. இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். இந்த ஆசாசோன் தாமார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எபிரேய மொழியில் அப்படியே ராவா எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னா வரிசை வரிசையாக இருக்கிற பேரிச்சை மரங்கள். ஆசாசோர் தாமார்னா வரிசை வரிசையாக இருக்கக்கூடிய பேரிச்சை மரங்கள். இந்த பேரிச்சை மரத்தையும் இவன் பார்க்குறான். இந்த பேரிச்சை மரத்தை பார்க்குறான். இந்த பேரிச்சை நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கல்ஃப் கண்ட்ரி தான் பேரிச்சை மரத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே தான் எல்லாம் பேரிச்சை இதுவும் வருது. நம்மளுக்கு வரதெல்லாம் வந்து அங்கே ஒட்டகம் மேய்றது தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறதுலாம் உயர்தரமானது, முதல் தரமானது. உயர்தரமான பேரிச்சம்பழம் இந்த என்கதியில் தான் இருக்குது. அது இந்த பேரிச்சம்பழங்களை அங்கே இருக்கிறவங்க பறித்து இது யாருக்கு கொடுப்பாங்கன்னா ராஜாக்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்களாமா அந்த காலத்திலேயே. ஆனால் தான் வரிசை வரிசையாக இருக்கிற இந்த பேரிச்ச மரத்தை இவன் பார்க்குறான். இந்த பேரிச்ச மரத்தை குறித்து என்ன சொல்லப்படுதுன்னா ராஜாக்கள் மாத்திரமே சாப்பிடக்கூடிய பேரிச்சம்பழம் இந்த பேரிச்ச மரம். ஏன்னா அவ்வளோ விலை உயர்ந்தது. இந்த பேரிச்ச மரத்தை இவன் பார்க்குறான். அந்த பழங்களை பறித்து சாப்பிட்றான். இந்த பேரிச்ச பழத்தை இவன் பறித்து சாப்பிடும் பொழுது இவனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னா சவுல் ராஜா கூட இதை சாப்பிட்டது கிடையாது. ஆனால் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அந்த சவுல் ராஜா என்னை துரத்தி கொள்ளணும்னு நினச்சான். ஆனால் இன்னைக்கு ராஜாக்கள் பந்தியில் உட்காந்து சாப்பிட வேண்டிய பேரிச்சம்பழத்தை நான் சாப்பிட்ருக்கிறேன். அது எந்த இடத்துல சாப்பிட்ருக்கேன்னா அமர்ந்த தண்ணீர் அதுக்குள்ளே காலை விட்டுட்டு சாப்பிட்ருக்கேன். பசும்புல்ல சாஞ்சிட்டு சாப்பிட்ருக்கேன். ராஜாக்கள் மாத்திரமே சாப்பிட வேண்டிய இந்த பேரிச்சம்பழத்தை நான் சாப்பிட்றதுனால அவர் சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துவார். என் பாத்திரம் எண்ணெயினால் நிறைந்து ஓடும். ஆமே, அதான் அவன் நினைவு கூறுறான் பாருங்க. இதெல்லாம் இவன் அனுபவிச்சு இவன் ரெவலேஷனாக சொல்கிறான். ராஜாக்கள் மாத்திரமே சாப்பிடக்கூடிய இந்த பேரிச்சம்பழம், இந்த ராஜாக்கள் மாத்திரமே சாப்பிடக்கூடிய இந்த பேரிச்சம்பழத்தில் தேவன் எனக்கும் ஒரு பங்கை கொடுத்தாரு. அந்த சவுலுக்கு மத்தியில் ஒரு பந்தியை கொடுத்துருக்கிறாரு. சவுல் சாப்பிட முடியாததை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த பேரிச்சம்பழங்கள் மிகவும் ஃபேமஸ்ஸு. திராட்சை தோட்டங்கள் மிகவும் ஃபேமஸ்ஸு. உன்னத பாட்டு 1:14 வாசித்தோம். என் நேசர் அங்கே என்கேதியில் உள்ள திராட்சை தோட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. திராட்சை தோட்டங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் என்கேதி. எங்கெங்கெல்லாம் திராட்சை தோட்டம் வருதோ அங்கெல்லாம் நிச்சயமாக ஒலிவ தோப்பு இருக்கும். அப்போ என்கேதியில் பயங்கர செழிப்பான ஒரு இடம். அங்கே பசும்புல் இருக்குது, அங்கே அமர்ந்த தண்ணீர் இருக்குது, அங்கே ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டெல்லாம் இருக்குது. அங்கே என்ன இருக்குன்னா மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய திராட்சை ரசம் இருக்கிறது. இந்த திராட்சை ரசத்தை குறித்து நியாயாதிபதிகள் 15:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நரியை பிடிச்சி இவன் நரி
வாளில் நெருப்பை பற்ற வச்சு 300 நரிகளை விடுறான். அந்த நரி ஃபஸ்ட்டு எதை அழிக்குது அப்படின்னா எல்லாத்தையும் அறுத்து தனியாக வச்சிருக்கிற வெள்ளாண்மைகள் அரிக்கட்டுகளை அது ஃபஸ்ட்டு கொளுத்துது. அரிக்கட்டுகளை கொளுத்திட்டு அப்படியே காட்டுக்குள்ளே எகிறது. வெள்ளாமை காட்டையும் கொளுத்திருச்சு. அந்த காட்டையும் கொளுத்திட்டு அப்படியே தாண்டுது திராட்சை தோட்டம் இருக்குது. திராட்சை தோட்டத்தையும் எரிச்சிருச்சு. திராட்சை தோட்டத்தை தாண்டினோன்னே என்ன இருக்குன்னா ஒலிவ தோப்பு இருக்குது. இப்படி தான் வச்சுருப்பாங்க, லைனாக இருக்கும். எல்லாத்தையும் அழித்து கொண்டுருச்சு பாருங்கள் இந்த நரி. அப்போ இந்த என்கேதியில் திராட்சை தோட்டங்களும் இருக்குது, பக்கத்தில் ஒலிவ எண்ணெயும் இருக்குது, ஒலிவ மரமும் இருக்குது. இந்த திராட்சை தோட்டத்தை எதுக்கு சொல்கிறாங்கன்னா அது உயிர்ப்பிக்கிற, புத்துணர்ச்சி தரக்கூடிய, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அளவில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒன்று திராட்சை ரசம். ஒலிவ எண்ணெய் எதுக்கு சொல்கிறாங்கன்னா சாகாமை. இந்த மரம் எண்ணெய் இளமையை தக்க வைக்கக்கூடியது, சாகாதது, உயிரை எடுக்கக்கூடியது அல்ல, உயிரை என்றென்றைக்கும் நிலைநாட்டக்கூடியது. ஆனால் தான் நோவா பேலையில் அந்த புறா போய் ஒலிவ மரத்தை அந்த இலையை ஒன்று கொத்திட்டு வருது. கிட்டத்தட்ட 300 நாள் தண்ணிக்குள்ளேயே இருக்கிற இந்த இலை ஒரு நாள் அழுகி போல பாருங்கள். மீதி எல்லா இலையும் அழுகி போயிடுச்சு, ஒலிவ இலை அழுகி போவே இல்லை, அது அழியாதது. அதை தான் இங்கே சொல்ல வரான் அவன். இந்த தேசம் இப்படிப்பட்ட தேசம், இவ்வளோ ஆஸ்வதிக்கப்பட்ட தேசம், எனக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை கொடுத்துருக்காரு, அழியாத ஒரு ஜீவன். இந்த பாலைவனத்தை கடந்து வந்தாலும், இவ்வளோ பிரச்சனையை தாண்டி வந்தாலும் நான் எப்படி உயிரோடு இருக்கேன் அப்படின்னா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன் சதா காலமும் நம்மை நடத்துவார். எவ்வளோ நாள் நடத்துவார்? மரணத்தை தாண்டியும் நம்மை நடத்துவார். அப்போ அந்த இடத்துல திராட்சை பழங்களும் ஒலிவ மரங்கள் இருக்குது. சங்கீதம் 128:3 நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், உன் மனைவி எப்படி இருக்குமாமா? திராட்சை செடியை போல் இருப்பாள். அப்போது கம்பேரிசன் அப்படி தான் வச்சுப்பாங்க. திராட்சை வந்துச்சுன்னா ஒலிவ வந்துடும். அப்போ கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த என்கேதி எப்படி இருக்கும் அப்படின்னு. அடுத்ததாக அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா தேவன் ஆசீர்வதித்த கால சூழ்நிலைகள். இந்த பக்கம் யூதயா வனாந்திரம், இந்த பக்கம் என்கேதி. யூதயா வனாந்திரத்துடைய கிளைமேட் ஃபுல்லாக வேற, என்கேதியுடைய கிளைமேட் ஃபுல்லாக வேற. இந்த மாதிரி பிளேஸில் தான் ஆதாம் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. குளிர்ச்சியான வேலையில் தேவன் வந்தாராமா. அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த என்கேதியை. அதாவது மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய, நம்மளை எந்த ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயும் தள்ள முடியாத ஒரு பிளேஸு என்கேதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்கேதியில் கம்ஃபர்டபுளான ஒரு அட்மாஸ்பியரை தேவன் வைத்திருக்கிறார். இந்த 23வது சங்கீதத்தையும் அந்த கடவுளோடு ஏற்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் இவனுக்கு தரக்கூடிய ஒரு இடம் இந்த என்கேதி. இந்த 22வது சங்கீதத்தை தாண்டி தான் நம்ம என்கேதிக்கு போகணுமா அப்படின்னு கேட்டால், இந்த 22வது சங்கீதத்தை குறித்து இயேசு என்ன சொல்கிறாருன்னா, என் தேவனே என் தேவனே, இந்த பிளேஸை நான் எடுத்துக்கிறேன். இந்த 22வது சங்கீதத்தை முழுவதும் உன் வாழ்க்கையிலேருந்து நான் எடுத்துக்கிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற 23வது சங்கீதத்தை புல்லுள்ள இடங்கள், அமர்ந்த தண்ணீர், எப்பொழுதும் உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுதல், எப்பொழுதும் நன்மையும் கிருபையும் தொடரக்கூடிய இடத்துல யார் தான் இருந்தது? இயேசுதான் இருந்தார். இயேசுக்கு தான் அந்த வசனம் கச்சின்னு பொருந்தும். இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, கல்வாரி சிலுவையில் எனக்கு ஏற்பட்ட பாடுகள், நெருக்கங்கள், அந்த பள்ளத்தாக்குகள், எப்படி தாவீது அந்த யூதயா பாலைவனத்தில் நடந்தானோ அது மாதிரி பிசாசு இயேசுவையும் அதே பாலைவனத்தில் வச்சு சோதிக்கிறான். அதே பாலைவனம் போன்ற பாடுகளை கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்றுக்கிட்டாரு. அதே அடிகள், அதே உருவ குத்தினார்கள். தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு, தாவீதை போலவே கதறாரு. கதறிட்டு சொல்கிறாரு, இந்த 22வது சங்கீதத்தில் வரக்கூடிய அனைத்து பாடுகளையும், 1 சாமுவேல் 23 வரக்கூடிய அனைத்து பாடுகளையும், சவுல் எப்படி தாவீதை துரத்தினானோ, அழிக்கணும்னு நினைச்சானோ, உங்களை பின்தொடர்கிற பிசாசுகள், உங்களை பின்தொடர்கிற தீய வல்லமைகள், உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற எல்லாவற்றையும் என்ன அழிக்க நான் ஒப்பு கொடுக்குறேன். 22வது சங்கீதத்தில் உள்ள அனைத்து பாடுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்கிட்ட இருக்கிற 23வது சங்கீதத்தில் உள்ள அனைத்து ஆசீர்வாதத்தையும் நீ அனுபவிக்க முடியும், உன்கிட்ட கொடுக்குறேன், இதை நீ ஏற்றுக்க அப்படின்றாரு. சொல்லுங்க, என்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும், நான் போக வேண்டிய 22வது சங்கீதத்தை இயேசு எனக்கு முன்னாடி அவர் போய் உக்காந்து என் எக்ஸாமை அவர் எழுதிட்டார், என் பேர்லேயே எழுதிட்டார். எனக்கு இப்போ ரிசல்ட் வருது. என்ன ரிசல்ட்டு? அமர்ந்த தண்ணீரில் இருப்பேன், வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன், மரண இருள் அப்படின்ற ஒன்னே இதுக்கப்புறம் எனக்கு கிடையாது, நன்மையும் கிருபையும் அப்படின்ற ஒன்று மட்டும் தான் எனக்கு இருக்குது, நீடித்த நாட்களாய் அவருடைய வீட்டில் நான் திருப்தியாக இருப்பேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்.
நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்க, 22 அவருக்கு போயிருச்சு, 23 எனக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த 22 நீங்கள் எடுத்து பார்க்கும்போதே எனக்கு வந்த எல்லாத்தையும் இவர் எடுத்துக்கிட்டாரா. அதனால 22 நீங்கள் அதிகமாக வாசிக்கணும். உங்களுக்கு எதெல்லாம் வந்துச்சு, எதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாருன்ற நீங்கள் பார்க்கணும். அவர் கத்துறார் பாருங்க, என் தேவனே, என் தேவனே. தாவீது போன வழியில் இதோட கடைசியாக வேற எவனுமே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் தாவீது நடந்து அந்த என்கேதிக்கு போனால் பாருங்க, அந்த என்கேதியை எல்லாருக்கும் நான் தரப்போகிறேன், அந்த என்கேதியை என்னை பின்தொடர்கிற எல்லாருக்கும் அந்த என்கேதியை வழங்க போகிறேன்னு சொன்னார். சொல்லிட்டு சொல்கிறாரு, என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். என் சமாதானம் எப்படிப்பட்டது? தாவீது அனுபவித்த சமாதானம் எப்படிப்பட்டதோ அதை விட கோடி மடங்கு ஜாஸ்தி அது. ஏன்னா தாவீது என்கேதியை கண்ணில் பார்க்குறான், அந்த தண்ணீர் அள்ளி குடிக்கிறான், அந்த சூழ்நிலைகளை அனுபவிக்கிறான், சரீரத்தில் ஒரு விதமான கம்ஃபர்ட் தருது அவனுக்கு. ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு காலமும் அடைய மாட்டான். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நீருற்றாய் அது கண்டினியூவாக பப்ளிங் ஆகிட்டே இருக்குமாமா, ஃப்ளோயிங் ஆகிட்டே இருக்குமாமா, அது வலிந்து ஓடுமாமா, அப்படி கொப்பளிச்சு வருமாமா. அப்படிப்பட்ட தண்ணீரை தரேன்றாரு. இது என்கேதி தண்ணி இல்லை, இது எல்லா கேதியும் தாண்டி வேற தண்ணீரை தரேன்றாரு. அது அவர் உள்ள ஓடுகிற தண்ணீரையே நம்மளுக்கு தரேன்றாரு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே வந்தான், அவர் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், ஈயாகவே ஏற்றுக்கொண்டார். பக்கத்தில் பா சொல்லுங்க, ஐயா ஏற்றுக்கிட்டாராமா? என்ன இப்படி உட்காந்துருக்குற? நேரம் குதிச்சு துள்ளி 2 சேரை வேணாச்சும் உடைக்க வேணாவா? சில சர்ச்சில் அபிஷேகத்தை நிரம்பி சேரை உடைக்கிறாங்கன்னு பிரச்சனை, பாயை கிழிக்கிறாங்கன்னு பிரச்சனை. நம்ம சர்ச்சில் எந்த பிரச்சனையும் இல்லை, பொருளாதார பிரச்சனையே கிடையாது, சேரம் உடையாது, பாயும் கிழியாது. அப்போது இந்த என்கேதியை, செழிப்பான இடத்தை நம்ம உள்ளத்தில் அவர் வைத்திருக்கிறாரு. எப்போது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, எப்போ அதை நம்ம பார்க்குவோம் அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கிற பாடுகள், பிரச்சனைகள், வனாந்திரங்கள், இதன் மத்தியில் நம்ம எப்பொழுது தேவனை நம்பி விசுவாசித்து இதன் வழியா நான் போனாலும் எனக்கு எது நடக்காது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலம் தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு நடந்துட்டு இந்த பிரச்சனை நடுவே சொல்லிட்டே நம்ம போயிட்டு இருக்கோமோ, அப்பொழுது நிச்சயமாக அந்த என்கேதியை நம்ம பார்த்து விடுவோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த 22வது சங்கீதத்தை அதிகமாக வாசிங்க, ஏன்னா அது நான் பட வேண்டியதை அவர் பட்டுட்டாரு. 23வது அதிகமாக வாசிங்க, ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறத அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று 23வது சங்கீதத்தை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென், ஆமென். கரங்களை மேலே உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணலாம். எல்லா தீமைகளையும் கல்வாரி சிலுவையிலே இயேசு பறித்து கொண்டார். பிலீவ் பண்ணுங்க, நம்புங்க. எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்னை சுற்றி இருக்கிற என் சொந்தங்களுக்கும் என் சபைக்கும் வரக்கூடிய அனைத்து தீமைகளையும், நாங்கள் போக வேண்டிய அனைத்து பாடுகளும், எல்லா வனாந்தரங்களையும் உருவ நடந்து எல்லாவற்றையும் ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். எங்களுக்கு வரவேண்டிய நியாயமான சொத்து பங்கு, சங்கீதம் 23 வரக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களும் எங்கள் மீது வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தர் மீது வரட்டும், ஒவ்வொருத்தர் மீதும் இந்த ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கட்டுமா ஜெபிக்கிறோம். யூதாயாவின் வனாந்தரத்தில் உள்ள எல்லா விதமான பிசாசுடைய அச்சுறுத்தல்கள் இவர்கள் வாழ்வில் இல்லாமல் போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.